நமச்சிவாய. எம் குமரவேல். பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதை நானும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எப்போவுமே லேட் மேரேஜ், அப்படி குடும்பம் அமைஞ்சாலும் என்றைக்குமே ஒரு சிக்கல் பிரச்சனை அதே வழியிலே இருப்பாங்க. ஏன் இது ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கர்ம கழியணும்ல. இப்போ நீ இறைவனை வழிபடுற, இறைவனை வழிபடிஞ்சு இறைநிலை அடையணும் அப்படின்னு ஒரு கூட்டு இருந்தால் நீங்கள் அந்த கர்மாவெலாம் கழிச்சு தான் ஆகணும். அப்போ நீ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் இறைவனை கும்பிட்டா கஷ்டப்படுவேன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த பக்குவம் உங்களுக்கு வரணும். இறைவனை கும்பிட்றோம், நம்ம கர்மா கழியுது. இப்போ நம்ம 4 பேர் திட்டுறாங்கன்னா நீ திருப்பி திட்டினீன்னா அந்த கர்மாவை நீயும் வாங்கிக்குவ, அவனும் வாங்கிக்குவான். அவன் ஒருத்தன் திட்டுறான், நீ திட்டாமல் அமைதியாக கடந்து போகிறேன்னா அந்த கர்மாவை அவன் எடுத்துக்கிட்டான், அவ்வளோதான். நீ இனிமேல் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அவன் பாவத்தை அவன் வாங்கிட்டான். மீதி இருக்க பேலன்ஸ் பார்த்து 4 பேர் திட்டுறான், அவன் 4 பேர் சொல்ல அவன் அதை வாங்கிட்டு தான் போவானே தவிர்த்து அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இறைநிலையில் இருக்கவங்க நிறைய துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இது உண்மையான உண்மை. நீங்கள் நம்பலைனாலும் சரி, பல இதை கடந்து தான் ஆகணும். கடந்து உங்கள் பிறவி நீங்கள் அடைக்கணும். அதுக்காக தான் எல்லா துன்பங்களும் நடக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த துன்பம் கூட இன்பமாக தெரியும். முதல்ல இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்காதீங்க. எதுவுமே இல்லை, எல்லாமே மாயங்கிறது உணர்ந்தீங்கன்னா இறை வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பக்குவ நிலை கிடைக்கும். கொஞ்சம் அதை உணர்ந்துக்கோங்க. ஓம் நமச்சிவாய.